அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். பங்குனி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பவர்களை தங்களது ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில சிம்மராசி அன்பர்கள் புதிய வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது நீண்ட நாள் கனவாக இருந்த பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். சில சிம்மராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தாங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது. தங்களது பேச்சில் கூடுதல் கவனம் தேவை. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதேனும் தங்களுக்கு இருந்தால் அவற்றை தற்சமயம் தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. கணவன் மனைவி இடையே மற்றும் தொழில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் பொறுமையுடனும் கவனத்துடனும் மேற்கொள்வதன் மூலமாக தங்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் வராமல் தங்களை காத்து கொள்ள இயலும். கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்வதன் மூலமாகத்தான் நல்ல மதிப்பெண்களை பெற இயலும். பெண்களுக்கு வீட்டுக்கு தேவையான நவநாகரிக பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். புத்திர வழியில் பல விதங்களிலும் நன்மைகள் ஏற்படும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஏப்ரல் மாதத்தில் 7, 8 மற்றும் 9ஆம் தேதிகள் வருகின்றது. சிம்மராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள், இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிடும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலிலும் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். பங்குனி மாதத்திற்கான சுப தினங்களாக மார்ச் மாதத்தில் 15, 16, 17, 18, 19, 22, 23, 27 மற்றும் 28ஆம் தேதிகளும், ஏப்ரல் மாதத்தில் 3, 4, 5, 6, 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகள் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அதிகாலை முதல் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள பங்குனி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். பங்குனி மாதத்திற்கு 7ஆம் தேதி, மார்ச் மாதத்திற்கு 20ஆம் தேதி புதன் கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 14ஆம் தேதி, மார்ச் மாதத்திற்கு 27ஆம் தேதி புதன் கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 22ஆம் தேதி, ஏப்ரல் மாதத்திற்கு 4ஆம் தேதி வியாழக்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 23ஆம் தேதி, ஏப்ரல் மாதத்திற்கு 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதத்தில் 15ஆம் தேதியும் ஏப்ரல் மாதத்தில் 13ஆம் தேதியும் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மார்ச் மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது மார்ச் மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது மார்ச் மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதத்தில் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது.
கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஏப்ரல் மாதத்தில் 6ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது மார்ச் மாதத்தில் 15ஆம் தேதியும் ஏப்ரல் மாதத்தில் 11ஆம் தேதியும் வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது மார்ச் மாதத்தில் 24ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் இல்லை. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன், புதன் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேசராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். சுக்கிரன் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை கும்பராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மாலை முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.